ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு vlog தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் வெளியே போக போகிறோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு vlog வந்து. அண்ட் நான் வந்து இன்னும் தம்பி ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ அதனால தான் vlogலாம் எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 to 15 டேஸில் வந்து நான் வீடியோ லைவ் பண்ணிடுவேன் தம்பியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணி. 6 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக தம்பியோடு சேர்ந்து வீடியோ வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவனோட ஃபுட் ரொட்டீன் இப்போ வந்து நாங்கள் சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் 1 by 1 நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகர் ஆற்றுல இறங்குறது, அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தோம். ஊர்லேருந்து தருண் வந்திருக்கான். ஸோ அதனால் அவனையும் கூட்டிகிட்டு ரொம்ப நாளாக வந்து பவியும் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப நாள் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே நம்ம எங்கேயாவது மூவி போகலாம். பட் வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருந்தாலே ஒரு மாதிரி பயப்படுறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குக்கர் விசிலாக இருக்கட்டும், நம்ம சத்தமாக பேசினாலோ ஒரு மாதிரி திடுக்குன்னு பயப்படுறான். நம்ம இங்கே அமைதியாகவே இருக்கு இல்லையா, வீடும் ரொம்ப அமைதியாகவே இருக்குது, பக்கத்தில் ரொம்ப அவ்வளோவா சவுண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம வெளியே இவனை அடிக்கடிலாம் எங்கேயும் வெளியே கூட்டு போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பயப்படுறானோ என்னமோ. குழந்தைங்கள எதுவும் அதிகமாக வெளியே கூட்டு போக மாட்டாங்க தான், பட் என்னன்னு தெரியல இவன் ரொம்ப பயப்படுறான். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கோயில் கூட்டு போவோம். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மணி அடிப்பாங்க. மணி அடித்தாலே போதும் பயங்கரமாக அழுக வந்துடும், பயங்கரமாக பயந்துருவான், அழுவான். ஒரு சிலர் கூட தான் போகவும் செய்கிறான். ஸோ அதனால் எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகணும் அப்படின்றதும் எனக்கும் ஆசை. அண்ட் அப்பப்போ நம்ம வெளியே போனாலோ சவுண்ட்ஸ்லாம் கேட்டாலோ அப்போ தான் அவனுக்கு அந்த பயம்லாம் போகும் அப்படின்ற மாதிரி நினச்சி அத்தை அடிக்கடி வந்து கோயில் போவாங்க. ஈவினிங் டைம் பக்கத்தில் தானே கோயில் இருக்குது. ஸோ அதனால் போவாங்க ரெகுலராக. நான் அப்பப்போ கொடுத்து விடுவேன், தம்பியும் கொடுத்து விடுவேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மணி சவுண்டுக்கெலாம் வந்து பயப்படுறதில்ல, அப்படியே இருந்துக்கிறான். ஸோ அதனால் நம்ம ஒன்று பண்ணிகிட்டோ இருந்தோம், ரெகுலராக அவனுக்கு ஆடிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பயம் கொஞ்சம் போகும் இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து படத்துக்கும் கூட்டிகிட்டு போகலாம், பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரொம்ப அழுதா அப்படின்னா நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் போயிருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போகிறோம் அப்படின்றனால தான் ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இப்போ வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான டைம்லாம் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் ப்ராடக்ட்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ் ஃபேஸ் மாஸ்க் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை ஹோம்மேடாக ஃபர்ஸ்ட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். சியா சீட்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அண்ட் அது கூட பால் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஊற விட்டுடலாம். ஒரு 1 hour நல்லா ஊற விட்டுடலாம். மேக்ஸிமம் ஒரு ஹோல் நைட் ஃபுல்லாக ஊற விட்டுடலாம். ஊற விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு இருக்கும். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும், ஃபேஸ் பேக்கில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண முடியாது, துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஸ்கின் பார்க்கறதுக்கே நல்லா கிளியராக இருக்கும். பட் ரெகுலர் பேஸில் டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்து பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து நம்ம ரெடிமேடாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நமக்கு எந்த அளவுக்கு டிஐஒய், அதாவது ஹோம்மேடாக வந்து நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மர்மாத்லேருந்து சியா ஹைட்ரா காம் ஃபேஸ் மாஸ்க் தான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்கின் டைப்புக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு வந்து இருந்தது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சம்மருக்கு ஸ்கின்னை ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டாக ரொம்ப நல்லா கிளியராக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் ஒரு நல்ல ஹைட்ரேஷன் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸ்கின் ரொம்பவே நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அந்த கூலிங் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நேச்சுரல் சியா சீட்ஸ் நம்ம ஃபேஸ் மாஸ்கில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தழும்பு இருந்தது அப்படின்னாலும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. சோப்போ ஆர் ஃபேஸ் வாஷ் வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணிவிட்டு, அதாவது உங்களோட ஸ்கின்னை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணால் தான் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து ஈவனாக உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் உங்களோட ஃபேஸில் அப்படியே இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட் துணி வச்சு நீங்கள் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வலுவலுன்னு இருக்கும், சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு துணி வச்சு நல்லா உங்களோட ஸ்கின் இந்த மாதிரி ஸ்கின்லேருந்து உங்களோட ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோ தெரியும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் வந்து தெரியும். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்னில் ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸ்கின் ரொம்பவே நல்லா கிளியராகவும் இருக்கும். ஸோ இது கூடயே இன்னும் ஒரு சில ஃபேஸ் பேக்ஸ்லாம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மமாத்லேருந்து சார்கோல் பியூரிஃபைங் ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் பேக்கில் கிளைஹாலிக் ஆசிட் இருக்கறனால ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னில் உள்ள பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்கின்னில் சூப்பரான சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம், ஸ்கின்னில் ஒரு கிளியர்னஸும் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மமாத்லேருந்து டீ ட்ரீ ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் மாஸ்க். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப் அண்ட் ஆயில் ஸ்கின் டைப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் உள்ள ஆயில்னஸ், எக்ஸஸ் ஆயில்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்கின்னில் உள்ள பிம்பிள்ஸை க்யூர் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை கிளியர் லுக்கில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் மாஸ்க் ட்ரை. நெக்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மமாத்லேருந்து விட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் மாஸ்க். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே வந்து சூட் ஆகும். அண்ட் இது வந்து விட்டமின் சி இருக்கிறனால ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டர்மரிக் இருக்கிறனால ஸ்கின்னில் ஒரு நேச்சுரலான க்ளோ கொண்டு வரதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மமாத்லேருந்து முல்தானி மெட்டி ஆயில் பேலன்ஸ் ஃபேஸ் பேக் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி அப்புறம் ரோஸ் இருக்குது. முல்தானி மெட்டி ஸ்கின்னில் உள்ள ஆயில்னஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்கின்னை பிரைட்டனாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டு ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோடு இருக்குது, அந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும், GAYU 2025. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள், நைக்கா இதுலேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியர்பை ஸ்டோரில் இருக்கக்கூடிய மமாத்லேருந்து கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மமாத் வெப்சைட் ஆப் மூலயமா கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவி போகிறதுக்கான டிக்கெட்ஸ்லாம் வந்து நான் புக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போயாச்சு. அண்ட் எப்போவுமே நானும் பவியும் படத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி தான் போவோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நாங்கள் கிளம்புவோம். 2 மணி ஷோ அப்படின்னா நாங்கள் வந்து 1:50க்கு தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்புவோம். என்ன என்னடி நீ வாய்ஸ் கொடுக்குறியா? அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் காலையிலே ரெடி ஆகிட்டோம். ஏன்னா வந்து இன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குறது, ஸோ பக்கத்தில் சாமி வருது அப்படின்றதுனால நாங்கள் காலையிலே ரெடி ஆகிட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்தனால எப்படியும் வந்து நான் ரெடியாக தான் இருந்தோம். ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். இன்றைக்கி தான் அதிசயமாக வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கிளம்பி போயாச்சு. 1 மணி நேரத்துக்கு நாங்கள் கிளம்பி போனாலுமே எங்களுக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் தான் இருந்தது மூவி போகிறதுக்கு. 5 மினிட்ஸ் தான் இருந்தது. நாங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டோம். போகும்போதே வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன், போகும்போதே என்ன பண்ண போகிறான், அழுவானா இல்லை பயப்படுவானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே வந்து நான் போயிட்டு இருந்தேன். பட் வந்து போனதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோவா பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. சத்தம்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன்லாம் பயங்கரமாக சவுண்ட் இருந்தது. நாங்கள் போன படம் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப வந்து பூம் சவுண்ட்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் மைல்டாக ரொம்ப வந்து டைலாக்காக வந்துட்டு இருந்தனால நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த சவுண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்றனால நல்லா என்ஜாய் பண்ணான். அண்ட் ஃபர்ஸ்ட்லி சவுண்ட் இருந்தாலுமே அவன் பெருசாக ரியாக்ட் ஆகலை, ஒரு மாதிரி பயப்பில்லை. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா திடுக்குன்னு பயப்படுறது எனக்கு கொஞ்சம் அவன்கிட்ட இருந்து அது போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து போயிடுச்சு. அதை நினச்சி ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது, பயங்கரமாக இருந்தது. எனக்கு கண்டிப்பாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லோரும் போய் பார்க்கணும். ஃபேமிலியோடு ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நோ வேர்ட்ஸ், சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் வந்து அந்த குட்டி பையன் சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் யோகி பாபுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவகார்த்திகேயன் படம், அது என்ன படம்னு தெரில, அது என்னது, மாவீரன். அந்த படத்துலேருந்து எனக்கு அவரோட காமெடி முடியெல்லாம் முடிச்சு இழுக்கிறான். அந்த படத்துலேருந்து அவரோட காமெடி சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சின்ன பையன் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணிட்டார், ரொம்பவே சூப்பராக இருந்தது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் நேரா வந்து ஃபர்ஸ்ட் க்ரை போனோம். இவனுக்கு வந்து ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனோம். பட் வந்து அவ்வளோவா அங்கே கலெக்ஷன்ஸ் இல்ல. எனக்கு அங்கே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7ஓ ஒரு 8ஓ ஷூ தான் இருந்தது. பட் வந்து அவ்வளோவா எனக்கு எதுவும் பிடிக்கல. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தருணுக்கு மட்டும் ஒரு டாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போகிற வழியில் அப்படியே அம்மா அப்பாவை பார்த்துட்டு தம்பியை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சி போயிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி கேஎஃப்சியே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டது. ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு வந்து எதுவுமே சாப்பிட தோணாது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு இருந்திருந்தா கூட நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். நான் பயங்கரமாக வந்து கூகுள் பண்ணிகிட்டே இருப்பேன். பேபிக்கு இது சேருமா அது சேருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா பார்த்துட்டே இருப்பேன். அதெல்லாம் சாப்பிடக்கூடாத லிஸ்ட்டில் வந்து கேஎஃப்சி இருந்தது. ஸோ அதனால் நான் சாப்பிடல. இப்பயுமே வந்து ஃபீட் பண்ணுறதுனால வந்து நான் அவ்வளோவா சாப்பிடல. ஸோ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பார்சல் இருந்தது. அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து கிச்சனில் வைக்கிறதுக்காக வாங்கினது. இந்த ஆயில் பாட்டில் அப்புறம் வந்து இந்த உப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ இதை நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் அன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye.